பா என்ன ஸ்பீச் தெரியுங்களா, தெரிக்க விட்டுட்டாருங்க நம்முடைய சிஎம் சட்டமன்றத்துல அப்படின்னு ஒரு பக்கம் தாவேக்காவினர் கொண்டாடி கொண்டிருக்க, ஏங்க எல்லாமே ஸ்கிரிப்டடுங்க, உண்மையிலேயே கொள்கை பூர்வமாக பேசினது எதிர்கட்சி தலைவர் தாங்க அப்படின்னு பதிலடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க திமுகவினர். அந்த வகையில விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் என்கிற அந்த வார் மேலும் உக்கிரம் அடைஞ்சிருக்கு, தீவிரம் அடைஞ்சிருக்கு. இதுல உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் பண்ணி புதிய புதிய வியூகங்களையும் வகுக்க தொடங்கியிருக்கிறார். அதில் ஒன்றுதான் இப்ப வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு விஜயோடைய அந்த உத்திகள் குறித்து பேசுறாங்க. அப்புறம் நிறைய பேர்கிட்ட பாடம் படிச்சிருக்காரு அப்படின்னா தகவல்கள் வருது முக்கியமானவர்கள் கிட்ட. அந்த முக்கியமானவர்களில் முக்கியமானவர் வேற யாரு, வைகோ அப்படின்னு சொல்றாங்க. பல விஷயங்கள் இருக்குங்க. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். மௌனம் கலைத்த விஜய், சிஎம்மின் தெரி ஸ்பீச் கூல் உதயநிதி. என்னங்க எதிர்கட்சிகள்லாம் இவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, அட்டாக் பண்றாங்க, நம்ம சிஎம் கம்முனே இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பொதுவாக கேள்வி எழுந்துகிட்டு இருந்தது இல்லையா? அதுக்கெல்லாம் விடை கொடுக்கிற மாதிரி தான் ஜூன் 23ஆம் நாள் சட்டமன்றத்தில் சிஎம் திரு ச ஜோசப் விஜய் அவருடைய உரை இருந்ததுங்க. அதுல குறிப்பான அம்சங்கள்னு பார்த்தோம்னா, மின்வெட்டு சிக்கல்களுக்கு முந்தைய ஆட்சியுடைய குளறுபடிகள் காரணம், விவசாயிகள் கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கோம், அதே நேரத்தில் சில இயக்கங்கள் போராடுறாங்கன்னா எதிர்கட்சிகள் தூண்டுதல்க, அப்புறம் எல்னினோ இயற்கை சார்ந்த சிக்கல்கள், இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள். ஏன்னா இந்த ஒரு மாசத்துலயா நடக்குது, அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. போன ஆட்சியில் கடைசி 9 மாதங்கள்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியை கூட நியமிக்கலையே, உயர் அதிகாரியே நியமிக்காத அரசாங்கமாக தானே இருந்தது. அவங்க செஞ்சது தான் இப்போ வரைக்கும் பிரச்சனை தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னும். அப்புறம் முந்தைய ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்சிகள்னு பார்த்தோம்னா பார்ட்டி ஃபண்டு ஊழல் முறைகேடுகள் ஆட்சி. அதுல குறிப்பிட்டு சொல்றாரு 2017க்கு பிறகுன்னு சொல்றாரு. அப்போ முன்னாடி இருந்தவங்களாம் கிளீனான இமேஜ் இருக்கிறவங்களோ என்னவோ முதலமைச்சருக்கு தான் வெளிச்சம். அவருடைய ஸ்பீச்சில் திமுக ஆட்சியில் 2 பெண் அமைச்சர்கள் தான், ஆனால் தாவேக ஆட்சியில் 4 பெண் அமைச்சர்கள் மற்றும் 8 பட்டியலின சமூக அமைச்சர்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது சமூக நீதி ஆட்சி, நாங்கள் தந்தை பெரியார் கொள்கை வழி நடக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே நேரத்தில் கடவுள் மறுப்பு கொள்கைகளில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத தொடக்கத்துல இருந்தே நாங்கள் தெளிவுபடுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அதையும் அழுத்தமாக சொல்றாரு. ஒரு பக்கம் மண் சார்ந்த அரசியல், பெரியார் வாக்குகள் சார்ந்து, இன்னொரு பக்கம் கடவுள் மறுப்புன்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் நெருக்கடியை தீவிரப்படுத்திடக்கூடாது இல்லையா? ஸோ அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்தாக அவருடைய ஸ்பீச் இருந்தது. ஆனா கொஞ்சம் இயல்பாக அவருடைய ஸ்பீச் இருந்தது. இதெல்லாம் நேரலையில பார்த்துட்டு தான் நம்ம சிஎம் தெரி ஸ்பீச்சுங்க அப்படின்னு தாவேக்காவினர் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. நாங்க சும்மா இருப்போமா? எதிர்கட்சி, குறிப்பா திமுக எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருமே, ஏங்க ஆளுநர் உரைக்கு பதில் உரைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்கிரிப்டடாக இருக்குங்க, அப்புறம் சினிமா மாதிரி சிங்கிள் ஷாட்டில் சிஎம் பேசுறது கட்டு இல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி அதை கொண்டு வரதுக்கு சபாநாயகர் ரொம்பவே மெனக்கட்டார். இது ஏற்புடையதாக இல்லை. இதில் முக்கியமாக ஆதாரமற்ற அவதூறுகளை அள்ளி வீசி இருக்காங்க, வெறும் பஞ்ச் டயலாக்குகள் தான் சிஎம்முடைய ஸ்பீச்சில் இருந்தது அப்படின்னு தன்பாணியில் பதிலடி கொடுத்துருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின்ங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னாங்க, சட்டமன்றத்துக்குள்ளார எங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சிஎம் ஒரு குட்டி கதை சொல்லி திமுகவுக்கு குட்டு வைக்க, நாங்க என்ன சும்மாவா இருப்போம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினோ, ஆமா செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடும் மனைவியுடைய கதை தமிழ்நாடு அறியும் அப்படின்னு தன்னுடைய பாணியில பதில் இடி இறக்கியிருக்காரு எதிர்கட்சி தலைவருங்க திரு உதயநிதி ஸ்டாலின். இந்த விஷயங்களை பாக்குறப்ப கூடுதலா கொஞ்சம் உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் பண்றாங்க ஆளும் தாவேக தரப்பு. இதுக்கு பின்னாடி சில பல கணக்குகள் இல்லாமல் முக்கியமா நிறைய பேரு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல மிக முக்கியமா ஒரு தலைவர் டிப்ஸ் கொடுத்துருக்காருங்கிறாங்க. வேற யாரு? திரு வைகோ. அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம். அட்டாக் உதயநிதி, விஜயின் புதிய வியூகம், வழிகாட்டும் வைகோ. பரப்புரை செஞ்சது மூலமா தாவேக ஆட்சியை பிடிச்சிருச்சு, இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னா எல்லா வகையிலையும் சட்டமன்றத்திலும் சிறப்பாக பேசணும். முக்கியமாக எதிர்கட்சி தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு ஒரு இமேஜ் உருவாகி இருக்கு. அடுத்து திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை தான் தீவிரமாக முன்னிறுத்துறாங்க. யங்ஸ்டர் இளம் தலைவர் அப்படின்னும், இன்னொரு பக்கம் ஜென்சி அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க பயணிக்கிறாங்க. அப்புறம் இயல்பாகவே ஆளுங்கட்சி மீது தொடர்ந்த ஆட்சியில் பார்த்தோம்னா மக்களுக்கு ஒரு சலிப்புணர்வு ஏற்படும், எதுவுமே செய்யலையே அப்படின்னு. முழுமையாக எதுவும் செஞ்சிட முடியாது இல்லையா? அதெல்லாம் சொல்லித்தான் திமுகவை தோற்கடிச்சு தாவேகாவும் வந்தாங்க. ஸோ அதே அட்டாக்கு பூமராங் போல
தங்களுக்கு திரும்பிடக்கூடாது. அப்ப எதிர்க்கட்சி யாரை முன்னிறுத்துறாங்களோ, யார் எதிரியோ அவர்களை ஃபர்ஸ்ட்ல இருந்தே இறங்கி அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அவருக்குன்னு தனி, அதாவது ஆபரேஷன் உதயநிதி அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதுதான் மக்கள் மன்றம் தொடங்கி சட்டமன்றம் வரை அவரை டார்கெட் பண்ணோம் அப்படின்னும், அதில் தான் அந்த ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி அப்பாவை காணோம் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. இதுக்கு பதிலடி உதயநிதி ஸ்டாலினும் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் கூட இங்க சிறப்பாக உரை நிகழ்த்தி அவருக்கு ஆணித்தரமாக பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறப்பதான் சில விஷயங்கள்லாம் சில தலைவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தோம்னா சமீபத்துல தன்னுடைய நாடாளுமன்ற உரைகள் 30 ஆண்டுகால உரைகள் அதை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட இருக்காரு மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள், மூத்த அரசியல் தலைவர். இது சம்பந்தமாக தலைமைச் செயலகத்துல போயிட்டு முதலமைச்சருக்கு அழைப்பும் கொடுத்திருந்தாரு. டெல்லியில ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடக்க இருக்கு இல்லையா, அந்த விழா முதலமைச்சரும் வரேன் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இதுல வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலேயே சிஎம் நேரடியாக அவர் வீட்டுக்கு போனது, அவங்களுடைய பணியாளர்கள்லாம் அழைச்சி உங்களுக்கு தான் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னு எவ்வளோ உற்சாகம் அவருக்கு. இயல்பாவே அவர் உணர்ச்சி வசப்படுவார், உங்களுக்கே தெரியும். அதை கடந்து பார்த்தோம்னா இப்போ தலைமைச் செயலகத்திலையும் முந்தைய சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் அரை மணி நேரம் தான் டைம் கொடுப்பாரு அதிகபட்சம். இவரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே டைம் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம்னா உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் நான் கேட்டிருக்கேன், டிவிலாம் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும். அப்போ இந்த புத்தக விழாவுக்கு அழைப்பு கொடுக்குறப்போவோ நம்மளுடைய உரைங்கிறது ஆணித்தரமாக இருக்கணும், பதிலடிகள் சரியாக இருக்கணும், சட்டமன்றத்துடைய உரை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சில விஷயங்கள் அவர் கோடிட்டு காட்டியிருக்காரு. குறிப்பாக ஸ்டெர்லைட்டு, இந்த தூத்துக்குடி போராட்டம், அப்படி பல விஷயங்கள், மதிமுகவுடைய வரலாறும் அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகளும் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம்முடைய இந்த உரையில் பார்த்தோம்னா ஸ்டெர்லைட்டு, அப்புறம் 2011 ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நாகப்பட்டினத்தில் நம்முடைய மீனவர்களுக்காக செய்த அந்த போராட்டங்கள், விஜய் மக்கள் இயக்கமாக தொடங்கி தாவேக்கா வரை தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக செயல்பட்டிருக்கோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் அடுக்கி அதன் தொடர்ச்சியாக இப்போ எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க, ஆட்சிக்கு வந்திருக்கோம், நிச்சயமாக 0% பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு அவர் பேசினார் இல்லையா. இதுக்கு பின்னாடிலாம் வைகோ போன்றவர்கள் கொடுத்த டிப்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதுல அடுத்து வரக்கூடிய 26ஆம் தேதி மதிமுகவுடைய முக்கியமான கூட்டம். அதுக்கப்புறம் அரசியல்ல காட்சிகள் இன்னும் மாறலாம். விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு நல்ல அரசியல் ஆலோசகர் இருக்கணும், கைட் பண்ற மாதிரி மூத்த தலைவர் வேணும் அப்படின்னு நினைச்சாரு. அந்த ரோலை வைகோ அவர்கள் இந்த இடத்துல பூர்த்தி செய்யறாரு. அது இந்த சட்டமன்றத்திலும் வெளிப்பட்டிருக்கு. இன்னும் தன்னுடைய எதிரியை டார்கெட் செஞ்சு இறங்கி அடிக்கிறப்ப தன்னுடைய இமேஜையும் உயர்த்திக்க முடியும். அதான் இன்னைக்கு தன்னுடைய ஆதரவாளர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஸ்பீச்சை ஒட்டி, சட்டமன்ற ஸ்பீச்சை ஒட்டி அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணிகளை அடுக்கிறாங்க 2 கட்சியிலையும் இருக்கக்கூடிய சில சகாக்கள்ங்க. அவர் சட்டமன்றத்தில் பேசின அந்த கருத்துக்கள்லாம் ஓகேங்க, ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பெருசாக ஏற்புடையதாக இல்லை. அடுத்தடுத்து அதையும் பாடம் படித்து சரி பண்ணிப்பாருன்னு நம்புவோமாக. அப்புறம் என்ன, நம்முடைய உங்கள் சகோ சேத்தனங்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.